ஒரு ஊர்ல வானம் நல்லா இருட்டிக்கிட்டு இருந்துச்சு. சின்ன சின்னதா தூர ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல கனமழை பெஞ்சுது. அந்த வீட்ல பிரசாத் ஹால்ல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. சாரதா கிச்சன்ல சுட சுட காஃபி போட்டுட்டு இருந்தாங்க. ரமேஷ் ஆஃபீஸ்ல இருந்து நனைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தான். அதை தொடச்சிக்க அனாமிகா டவலை கொண்டு போய் கொடுத்தா. என்னங்க என்னங்க இது சின்ன மழை இவ்ளோ பெருசாயிடுச்சு. நீங்க வேற நனைஞ்சு போயிருக்கீங்க. டவல் எடுத்துக்கோங்க. அத்தை காஃபி போடுறாங்க, நான் சூடா கொண்டு வந்து தரேன். ஆமா அனாமிகா, மழை கொஞ்சம் தான் பெஞ்சது, வந்துடலான்னு பார்த்தா நிறைய ஆயிடுச்சு. இப்போ நீ சொல்ற மாதிரி சூடா காஃபி மட்டும் இல்லை, கூடவே ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. வர்ற வழியில ஒரு பஜ்ஜி கடையை பார்த்தேன், அங்கே அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. மழை காலம் வந்தாலே போதும், மக்களுக்கு வாயி நம்மன்னு இருக்கும். போண்டா சாப்பிடணும், பக்கோடா சாப்பிடணும். ஆனால் வெளியில சாப்பிடும்போது அதை எந்த எண்ணெயில போடுறானோ உடம்புக்கு ஆரோக்கியமே இல்லை. அதான் என்னோட கவலை. உங்க அப்பா சொல்ற மாதிரி வெளியில சாப்பிட்றது நல்லது இல்லடா. உன் பொண்டாட்டி தான் நல்லா சமைப்பாளே, எல்லாருக்கும் தெரியும்ல. நேத்து அவ உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி எல்லாம் நல்லா முறுமுறுன்னு போட்டா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நான் ரொம்ப நாளா உங்க எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கேட்கறதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. என்ன அனாமிகா, என்ன விஷயம்னு சொல்லு. எங்ககிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? அது ஒன்றும் இல்லைங்க. உங்களோட சம்பளத்தை வச்சு வீட்டை சரியா நடத்த முடியல. மாமாவோட பென்ஷன் மருந்துக்கே செலவாயிடுது. அதான் நானும் ஏதாவது வேலை செஞ்சேன்னா நம்ம குடும்பத்துக்கு அது உதவியா இருக்கும்ல. நீ என்னமா உதவி செய்ய போற? வீட்டு வேலையை பார்க்கறதே பெருசு. இதுல நீ வெளியில வேற போய் வேலை பார்க்க போறியாமா? வேலையெல்லாம் பார்க்க போல மாமா. எனக்கு தான் நல்லா சமைக்க வரும்ல. இந்த மழைக்காலம் முடியறதுக்குள்ள நம்ம தெரு முனையில ஒரு காலி இடம் இருக்குல்ல, அங்க பஜ்ஜி விற்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை தான் சொல்ல வந்த மாமா. முதலீடு கூட பெருசா தேவையில்லைல்ல மாமா. பஜ்ஜி கடையா? நீயா? வேணா அனாமிகா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த அடுப்புல வெந்துக்கிட்டு உன்னால முடியாது. அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன நினைப்பாங்க? அக்கம் பக்கத்துல இருக்கிறவனா சோறு போட போறான்? அனாமிகா சொல்றது சரின்னு எனக்கு தோணுது. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல தப்பு இல்லையே. கடின உழைப்பு தான் நமக்கு எப்பவும் பலன் தரும். ஆமா அத்தை, ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் கஷ்டப்பட்டா போதும். நம்ம வீட்டு வாடகைக்காவது அது ஆகும்ல. அது மட்டும் இல்ல, என்னோட டேஸ்ட்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மத்தவங்கள மாதிரி இல்லாம கொஞ்சம் வெரைட்டியா ட்ரெண்டியா செஞ்சேன்னா. வெரைட்டினா ஏற்கனவே அந்த சுப்பிரமணியம் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லா பஜ்ஜியும் போடுறான். இதுல நீ என்னம்மா வெரைட்டியா பண்ண போற? அவர் போடுறது உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வெங்காய பஜ்ஜி மட்டும்தான். இது வழக்கமானதுதான். நான் அந்த பழங்காலத்து பாவக்காய் பஜ்ஜி போடலான்னு இருக்கேன் மாமா. பாவக்காய் பஜ்ஜியா? ஐயோ, கசப்பா இருக்குமே. யார் சாப்பிடுவா அனாமிகா? அடே பைத்தியக்காரா, அதோட ருசி உனக்கு தெரியாது. அதை சரியா செஞ்சோன்னா அது அவ்வளோ ருசியா இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாவக்காய சின்ன சின்னதா நறுக்கி உப்பை போட்டு புளிச்ச மோர்ல போட்டு அலசி கடலை மாவுல முக்கி போட்டோன்னா அந்த ருசியே வேற. எங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ஆமா அத்தை, எங்க பாட்டி கூட செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம், ருசிக்கு ருசி. வெறும் பாவக்காய் பஜ்ஜி மட்டும் இல்லாம கேபேஜ் பக்கோடா கூட நம்ம செய்யலாம். சரிம்மா, உங்க அத்தையும் உனக்கு துணையா சப்போர்ட் பண்றாங்கறதால நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை, ராத்திரி இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்தாகணும். நானும் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது உனக்கும் ஹெல்ப் பண்றேன் அனாமிகா. நம்ம எல்லாருமே இதை சேர்ந்தே பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நாளையிலேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுநாள் சாயந்தரம் வேளையில வானத்துல சின்ன சின்னதா தூறல் ஆரம்பிச்சுது. அந்த தெரு முனையில அனாமிகா சின்னதா ஷெட்டு போட்டு அவளோட வியாபாரத்தை ஆரம்பிச்சான். சுத்தமான எண்ணெய், வீட்ல கரைச்ச மாவு, நல்லா கழுவுன காய்கறிகள். ரமேஷ் பக்கத்திலேயே இருந்து பேக்கிங் பண்ணிட்டு இருந்தான். ஒரு போர்ட்ல ஸ்பெஷல் கசப்பு இல்லாத பாவக்காய் பஜ்ஜி அப்படின்னு எழுதி இருந்துச்சு. முதல் கஸ்டமர் வந்தாரு. அடடே, என்னம்மா இது புதுசா கடையா? பாவக்காய் பஜ்ஜின்னு போட்டிருக்கே, கசகாதா? கசகுச்சுன்னா என் பணத்தை திருப்பி தந்துருவீங்களா நீங்க? கண்டிப்பா தந்துருவேன் அண்ணா. நீங்க ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே அதோட ருசி தெரியும். ரமேஷ், அவருக்கு ஒரு பிளேட் சுட சுட பாவக்காய் பஜ்ஜி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் ஒரு பேப்பர் பிளேட்ல சுட சுட பஜ்ஜி, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, லெமன் எல்லாம் வச்சு கொடுத்தான். கஸ்டமர் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்த உடனேயே, அடடே, நல்லா இருக்கேம்மா. சுத்தமா கசப்பே இல்லையே. உள்ள பாவக்காய் நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு. வெளியில மாவு நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா. எனக்காக இன்னொரு 2 பிளேட்டு கொடு. எங்க வீட்டுக்கு கொண்டு போற.
அவங்க சுகர் பேஷண்ட்டு, பாவக்காய் நல்லது தானே. ரொம்ப நன்றிங்க அண்ணா, எடுத்துட்டு போங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நாட்கள் போயிட்டு இருந்தது. அனாமிகாவோட பாவக்காய் பஜ்ஜியை பத்தி ஊருக்குள்ள அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சாங்க. மழை காலத்துல சுட சுட பாவக்காய் பஜ்ஜிய சாப்பிடுறதுக்கு ஜனங்க நீன்னு போட்டி போட்டுட்டு வந்தாங்க. இத அந்த கடைக்கு பக்கத்து கடைக்காரர் பார்த்தாரு. அவரோட வியாபாரம் குறைஞ்சதால அவர் அதுக்கு கோவப்பட்டாரு. எத்தனை பேர் போய் நிக்கிறாங்க? நேத்து வரைக்கும் என் வண்டி முன்னாடி கியூ கட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு அவ கடையில போய் நிக்கிறாங்க. என்ன பாவக்காவோ, அதை கசப்பு இல்லாம எப்படி பண்றாளோ. என் வியாபாரம் இப்படியே போச்சுன்னா தெருவுக்கு தான் வரணும். இவளை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ளார அவர் ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரோட பழைய கஸ்டமர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு மெதுவா அனாமிகா கடைய பத்தி தப்பா சொல்ல ஆரம்பிச்சாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சுது. ஏன்பா ராமு, கொஞ்ச நாளா புது கடையில போய் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றாப்புல இருக்குது, ஜாக்கிரதப்பா. ஏன் அப்படி சொல்ற? ரொம்ப நல்லா இருக்கு, ருசியா இருக்கு, கசப்பே இல்லையே. அது தாங்க விஷயமே. பாவக்காய் கசப்பு இல்லாம எப்படி இருக்கும்? இயற்கை அதுக்கு கொடுத்த வரமே அந்த கசப்பு தான். அதே இல்லாம ஒருத்தவங்க சமைக்கிறாங்கன்னா எப்படி? அந்த கசப்பு போறதுக்கு ஏதோ கெமிக்கல் எல்லாம் மாவுல அந்த அம்மா போடுது, அதான் கசப்பே இல்லை. அந்த மருந்தால ருசியும் அதிகமாகுதுங்கிற. நேத்து ராத்திரி நானே என் கண்ணால பார்த்தேன். நிஜமாயா சொல்ற? ஐயோயோ, இனிமே அந்த கடை பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன். உசுரோட விளையாடிக்கிட்டு இருக்காவ. போதுண்டா சாமி, பாவக்காய் பஜ்ஜி. இப்படி அந்த ஆளு பொய் சொன்னதுனால அனாமிகா கடைக்கு கஸ்டமர்ஸ் குறைஞ்சாங்க. ஒரு வாரம் அப்படியே போச்சு. அனாமிகா கடையில நஷ்டம் ஏற்பட்டுச்சு. தயார் பண்ண காய்கறி, மாவு, எண்ணெய் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அனாமிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நாள் சாயந்தரம் நல்ல மழை பெஞ்சுது. யாரும் வராததால நிராசையோட அனாமிகா கடைய மூடிட்டு வீட்டுக்கு வந்தா. அத்தை, இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரு கஸ்டமர் கூட வரல. செஞ்சதெல்லாம் அப்படியே நின்னுடுச்சு. நஷ்டம் வந்துருச்சு அத்தை. என்ன ஆச்சுமா? எல்லாரும் நல்லபடியா தானே வந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சு? மழை அதிகமா பெய்யுது, மக்கள் வெளியில வரலன்னு நினைக்கிறேன். இது மழையால இல்லம்மா, அந்த பக்கத்து கடையில இருக்கான சுப்பிரமணி, அவனால. இன்னைக்கு ஆஃபீஸை முடிச்சு வரும்போது அந்த ஆள் கடைக்கிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா பாவக்காய் இனிப்பா இருக்கிறதுக்காக அதுல ஏதோ கெமிக்கல் கலக்குறான்னு சொன்னாங்க. அது சாப்பிட்டா கிட்னி பாழாயிடும், அதனால அவ கடைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. பாத்தீங்களா, நான் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் நமக்கு அவசியமா சொல்லுங்க. எவனோ ஏதோ சொன்னா இன்னைக்கு நம்மமான காத்துல பறக்குது. நாளையில இருந்து இந்த கடையெல்லாம் போடாதீங்க. நான் எந்த தப்பும் செய்யலையே மாமா. நான் எதுவும் பண்ணலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. வெறும் உப்பு மோரை வச்சு அந்த காய்கறியை கழுவுறேன். அதுக்கப்புறம் அதை மாவுல துவைச்சி போடுறேன். நான் கடையை நிறுத்திடுறேன். என்னால உங்க மானம் போக வேண்டாம் மாமா. வாயை மூடுங்க ரெண்டு பேரும். தப்பு பண்ணாம எதுக்கு தலை குனிஞ்சு நிக்கணும்? நியாயமா வியாபாரம் செஞ்சதுக்கு அப்புறம் எவனோ ஏதோ சொன்னான்ட்டு நம்ம கடையை நிறுத்தணுமா? என்னங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஏமா அனாமிகா, நீ ஒன்றும் அழாத. அந்த சுப்பிரமணிய வாயை எப்படி கட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். தப்பு இல்லைங்கிறத மக்கள்கிட்ட நான் நிரூபிச்சு காட்டுறேன். நீ என்ன சொல்லுவம்மா? ஜனங்க எல்லாம் அந்த ஆள் சொல்றத அப்படியே நம்புறாங்க. நம்ம போய் கெஞ்சி கேட்டா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. கெஞ்சனாலாம் அவங்களுக்கு புரியாது. கண்ணு முன்னாடி காட்டி ஆகணும். நாளைக்கு மழை பெஞ்சாலும் சரி, நீ கடையை போட அனாமிகா, மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இனிமே இது ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுநாள் சாயந்தரம் கடையை போட்டாங்க. வானம் இருட்டிக்கிட்டு காத்து மின்னலா அடிச்சுது. மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. யாரும் வெளியில வர மாதிரியே தெரியல. அந்த சுப்பிரமணி மட்டும் கடையை போட்டுக்கிட்டு ஜாலியா நின்னுட்டு இருந்தான். அனாமிகா பயத்தோட கடையை போட்டுட்டு அவளும் நின்னுட்டு இருந்தா. அந்த மழையில சாரதா பெரிய கொடைய வச்சுக்கிட்டு கையில ஒரு கூடையோட அவளோட கடைக்கு வந்தாங்க. அத்தை, இந்த மழையில இங்க என்ன பண்றீங்க? கையில வேற கூடை, வழிக்கு விழுந்துருவீங்க, வீட்டுக்கு போங்க. அனாமிகா, நம்ம யாருங்கிறத இந்த மக்களுக்கு காட்டணும். அந்த தார்பாயை எடுத்து போடு, ஸ்டவ் ஆன் பண்ணு. செய்ய. சாரதாவோட குரலை கேட்டதும் பக்கத்து கடை சுப்பிரமணி பயந்து போயிட்டான். அக்கம் பக்கத்துல வீட்ல இருந்தவங்கலாம் கூட ஜன்னல் வழியா என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சாரதா அவங்க கையில இருந்த கூடையில இருந்து பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. அனாமிகா, இங்க வா. நீ பாரு, இன்னைக்கு பஜ்ஜியை நான் போடுறேன். உனக்கு அந்த கெமிக்கலை சரியா கலக்க தெரியல, நான் கலக்கிறேன். சாரதா சொன்னதை கேட்டு ஜன்னல்ல இருந்து பாத்துட்டு இருந்த மக்கள் ஆர்வத்தோட பார்த்தாங்க. சுப்பிரமணிய முகத்துல ஆனந்தம். மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்தாரு. நிறைய பேரு வண்டிக்கிட்ட வந்து பார்த்தாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. என் மருமக ஏதேதோ பொடிய போட்டு என்னென்னமோ ரசாயனம் போடுறான்னு இந்த வீதியில ஒரு பெரிய மனுஷன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அதான் இன்னைக்கு
அது என்ன ரசாயனம், அதை எப்படி கலக்கறோன்னு நேரடியா காட்ட போறோம். எல்லாரும் சைலண்டா பாத்துக்கிட்டே நின்னாங்க. சாரதா வண்டியில இருந்த ஒரு டப்பாவை திறந்தாங்க. இங்க பாருங்க, இது என் தோட்டத்துல காய்ச்ச பாவக்காய் அப்படின்னு சாரதா ஒரு பாத்திரத்தை காட்டினாங்க. இது காலையில செடியில பறிச்ச பாவக்காய். பக்கத்துல இருக்கிறது என் வீட்டு மோர். அதுல கல் உப்பை போட்டு கலக்கியிருக்கேன். வேணும்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த பாவக்காவை அதுக்குள்ள போடுவேன், போட்டு சிலுப்புவேன், அதுல இருக்க கசப்பையெல்லாம் எடுப்பேன். இது எந்த டாக்டரும் சொன்ன மருந்து இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டிமார்கள் கடைப்பிடிச்ச வழி, சமையலோட அற்புத ரகசியம். அதை கேட்ட மக்கள் சின்னதா குசுகுசுன்னு பேசிக்கிட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியமா சாரதாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது மாவு. இது மார்க்கெட்ல கிடைக்கிற சாதாரண கடலை மாவு இல்ல, நானே வீட்டுல ஆட்டின கடலை மாவு. இதுல கொஞ்சம் அரிசி மாவு, ஓமம், சீரகம், கொஞ்சம் காரப்பொடியும் கலந்துருக்கேன். இதுல எங்க கெமிக்கல் இருக்கு? யாராவது ஒருத்தர் வந்து காட்டுங்க. அதை கேட்டதும் சுப்பிரமணி மூஞ்சு சுருங்கி போச்சு. மக்கள் எல்லாரும் சுப்பிரமணிய கோபமா பார்த்தாங்க. காமாலக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளாதான் தெரியும். அந்த ஆளு அஜினமோட்டோ சோடா உப்பையெல்லாம் கலந்து பஜ்ஜி கிஜ்ஜியை போட்டு விற்கிறான். அதனால நாங்க விற்கிற பஜ்ஜிலையும் அவனை மாதிரியே ரசாயனத்தை கலந்து விற்கிறோன்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கான். எங்களை மன்னிச்சிருங்கம்மா சாரதாம்மா, எவனோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக உங்க மருமகளை நாங்க சந்தேகப்பட்டோம். அது எங்க தப்பு தான், மன்னிச்சிருங்க. மன்னிப்பெல்லாம் தேவையில்லப்பா, உங்களோட ஆரோக்கியம்தான் எங்களுக்கு சோறு போடுது. அனாமிகா, என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிற? அதோ எண்ணெய் காஞ்சிருச்சு, பாவக்காவை முக்கி தரேன், நீ எண்ணெயில போட்டு போறி. மழையில வந்த இந்த மக்கள் எல்லாருக்கும் இந்த தடவை பஜ்ஜி நல்லா முறுமுறுன்னு கொடுக்கணும். எல்லாருக்கும் சுட சுட போட்டு கொடு. அதை கேட்ட உடனேயே அனாமிகா சந்தோஷத்தோட தன்னோட மாமியாரோட சேர்ந்து பஜ்ஜியை போட்டு கொடுத்தா. அந்த மழையில சுட சுட எண்ணெயில பாவக்காவை போட்டதும் வந்த வாசனை வீதி வரைக்கும் பரவுச்சு. எல்லாரும் சந்தோஷத்தோட ஆளுக்கு ஒரு பிளேட்டு பாவக்காய் பஜ்ஜிய சாப்பிட்டு அதனோட ருசிய பத்தி அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டையும் பெருமையாவும் புகழ்ந்தும் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மன்னிச்சிருமா, வியாபாரம் படுத்துறோங்கிற பயத்துல தேவையில்லாத பொய்ய சொல்லி கலங்கத்தை ஏற்படுத்திட்டேன். உன் உண்மை முன்னாடி நான் தோத்து போயிட்டேன். உன் வழிக்கு இனி வரமாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். உங்க வியாபாரத்தை நீங்க பாருங்க, என் வியாபாரத்தை நாங்க பாத்துக்கிறோம். கடவுள் எல்லாருக்கும் சோறு போடுவாரு. அன்னைக்கு சாரதா பார்த்த வேலையில அந்த பஜ்ஜி கடைக்கு இன்னும் மவுசு அதிகமாச்சு. அந்த கடையோட சுத்தத்தன்மையை பார்த்து அக்கம் பக்கத்து காலனில இருந்தெல்லாம் கூட கஸ்டமர்ஸ் வந்தாங்க. பாவக்காய் பஜ்ஜிக்கு இவங்க காப்பி ரைட்டே வாங்கிட்டாங்க. 2 மாசம் போனதுக்கு அப்புறம் மழையெல்லாம் முடிஞ்சுது. ஆனா அனாமிகாவோட வியாபாரத்துல எந்த தொய்வும் ஏற்படல. ஒரு நாள் ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. ரமேஷ் டேபிள் மேல பணத்தை வச்சு எண்ணினான். பிரசாத் அதை சந்தோஷமா பார்த்தாரு. ஆஹா அனாமிகா, இந்த மழை காலத்துல நம்ம பண்ண வியாபாரத்து மூலமா நமக்கு செலவெல்லாம் போக லாபம் மட்டும் 50,000 ரூபாய் வந்திருக்கு. இது என் 2 மாசம் சம்பளத்துக்கு சமம். ஆமாமா அனாமிகா, உன் கஷ்டம் வீணா போகல. அன்னைக்கு நான் உன்னை தடுத்தேன், ஆனா இன்னைக்கு உன்னாலதான் நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய ஆதாயம் கிடைச்சிருக்கு. இதுல ஏன் பெருமை ஒன்றும் இல்லை மாமா, எல்லாம் அத்தையை தான் சேரும். அன்னைக்கு மட்டும் அத்தை அந்த மழையில வந்து அந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலனா இந்நேரத்துக்கு கடையை மூடிட்டு நான் வீட்டில தான் இருந்திருப்பேன். பைத்தியக்காரி, மாமியார்னா மாமியார் மட்டும் இல்ல, மருமகளுக்கு அம்மாவும் தான். இந்த மாதிரி நேரத்துல உன்னை அப்படியே கை விட்டுட்டு நிப்பனா என்ன? குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ கஷ்டப்படும் போது நான் துணை இருப்பேன். எது எப்படியோ இன்னைக்கு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். அனாமிகா, போய் சுட சுட பாவக்காய் பஜ்ஜி போட அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில மறுபடியும் தூறல் போட ஆரம்பிச்சுது. அவங்க வீட்ல சந்தோஷ மழை எப்பவும் பொழிஞ்சுது. மாமியார் மருமக இவங்களுடைய பந்தம் அந்த ஊருக்கே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா அமைஞ்சுது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். சாயந்தர வேளையில அந்த நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு பிராண்ட் நியூ கார் ஒன்னு அந்த ஸ்ட்ரீட்ல வந்து நின்னுச்சு. அந்த ஸ்ட்ரீட்ல இருந்த ஜன்னல்ல இருந்து கதவை திறந்து வாசல் வழியா அந்த காரை ஆன்னு பார்த்தாங்க. அந்த ஏழைங்களோட ஸ்ட்ரீட்ல காருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அனாமிகா பந்தாவா காரை விட்டு இறங்கி வந்து நின்னா. என்னவோ இந்த காலத்து விந்த. ஒரு காலத்துல ஆம்பளைங்க சைக்கிள்ல போறதுக்கே 30 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க என்னடான்னா அப்படி வேலைக்கு போனதும் இப்படி உடனே ஒரு கார் வந்துருது. காலம் இப்படி போனா நல்லா தான் இருக்கும். அத்தை, இது என்னோட சொந்த கார் கிடையாது. கம்பெனில என் வேலைய பார்த்து அவங்களா எனக்கு கொடுத்துருக்காங்க.
மேனேஜ்மெண்ட் எனக்கு கொடுத்த வசதி இது மூலமா எனக்கு பஸ்ஸுக்காகவும் மழையிலயோ வெயில்லையோ மணிக்கணக்கா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சீக்கிரமா வீட்டுக்கு வந்து என் குழந்தைங்கள பாத்துக்கலாம். உங்களுக்கும் உதவி செய்ய முடியுமேன்னு சந்தோஷப்படுறேன். ஆஹா, என்னது இது? கார் மினுக்குது. நாளைக்கு சாயந்தரம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மாலுக்கு போலான்னு இருக்கோம். இந்த வெயில்ல போனா மேக்கப் எல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிடுங்கா. உன் டிரைவர் அனுப்புறியா? ஒரு வேளைக்கு தானே, ப்ளீஸ்கா. அவனி, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுமா? இது என்னோட பர்சனல் கார் கிடையாது, ஆஃபீஸ் கார். ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு ரூல் இருக்கு எனக்கு. டிரைவர் கூட கம்பெனி ஆளு. பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணா ட்ராக்கிங் மூலமா தெரிஞ்சு போயிடும். அப்புறம் எனக்கு இந்த வசதியை எடுத்துருவாங்க. அனாமிகா இப்படி சொன்னதோ அவனியோட முகம் ரொம்ப கோபமா மாறிப்போச்சு. முகத்தை திருப்பிக்கிட்டு உள்ள போயிட்டா. அப்பதான் அஞ்சலி தன்னோட போனை எடுத்துக்கிட்டு வேகமா வெளியே வந்தா. ஆஹா, செம்மையா இருக்கே! அக்கா அக்கா, எனக்கு உன்னோட கார் கீ தெரியா? அதுக்குள்ள போய் டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ரீல் எடுத்து போடுறேன். அப்பதான் என் ஃபாலோவர்ஸ்க்கு என் கெத்து என்னன்னு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக்க பயங்கரமா போட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸா அல்லலாம். அஞ்சலி, இது நம்ம கார் கிடையாது. ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா பில்லு நம்ம மேலதான் கட்டுவாங்க தெரியுமா? இப்ப வேண்டாம், பசங்க பசியா இருக்காங்க. ஹரிஷ்க்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும். நான் உள்ள போகணுமா? அனாமிகா இப்படி உள்ள போன உடனேயே சாரதா, அனாமிகா, அஞ்சலி 3 பேரும் அவ பின்னாடி திட்டினாங்க. பாத்தீங்களா, கார் வந்ததும் மகாராணி மாதிரியே நடந்துக்கிறா. இப்படி குடும்பத்துல இருக்கவங்களுக்கு சின்ன உதவி பண்ணணும்னு கூட தோணுதா இவளுக்கு? ஆபீஸ் ரூல்ஸ், ஆமா ஆபீஸ் ரூல்ஸ். சாக்கு சொல்லிட்டு இருக்கா. இந்த வீட்ல இருக்க மனுஷங்களை முதல்ல இவ மதிச்சாதானே? ஆமா அத்தை, அவளோட அகங்காரத்தை அடக்கணும். இல்லனா நம்ம அவ காலுக்கு அடியில தான் வாழ வேண்டியிருக்கும். வீட்ல பெரிய மருமகனா எல்லாரையும் பாத்துக்கணும். இப்படி தன்னை மட்டுமே பாத்துக்கிட்டா எப்படி? மறுநாள் காலையில அனாமிகா ஆபீஸ்ல சீனியர் மேனேஜர் போஸ்ட்ல ரொம்ப சின்சியரா வேலை பார்த்தா. கம்பெனி லாபம் அதிகரிக்க ஆபீஸ்ல அவளுக்கு மரியாதையும் அதிகரிச்சுது. ஆனா அவ வளர்ந்ததை பார்த்து பொறுத்துக்க முடியாத ரவிங்கிற கூட வேலை செய்யறவ அத பார்த்து எரிச்சல் அடைஞ்சான். ஏன்னா அந்த போஸ்டிங் அவனுக்கு வர வேண்டியது. ஆனா அனாமிகாவோட ஹார்ட் ஒர்க்கால அது அவளுக்கு வந்தது. ரவி அனாமிகாவோட கேபினுக்கு ரொம்ப பணிவா வரா மாதிரி நடிச்சான். அனாமிகா மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட ஹார்ட் ஒர்க்கால கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இந்தாங்க, இது புது grocery வெண்டார் டீட்டெயில் பேப்பர்ஸ். இதுக்கு நீங்க தான் சைன் பண்ணணும். அமௌண்ட் 10 லட்ச ரூபாய். மேனேஜர் மீட்டிங்ல இருக்காரு. உடனே என்ன ஆர்டரை பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸ்டாக்ஸ் இல்லைன்னா நாளைக்கு கடை காலியா இருக்கும். ரவி, நான் பேப்பர்ஸ முழுசா படிக்காம இதோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணாம கையெழுத்து போட முடியாதுல்ல. எனக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்றேன். இல்ல மேடம், லோடிங் வெஹிக்கிள்ஸ் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க சைன் பண்ணலன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. அந்த வெண்டார்ஸ் நமக்கு புதுசு கிடையாது. என்ன நம்புங்க மேடம். மேனேஜர் கூட ஃபோன்ல அனாமிகா மேடம் கிட்ட கேட்டு அப்படியே பண்ணுங்கன்னாரு. அனாமிகா ரவிய நம்பினா. ஆபீஸ்ல எல்லாரும் தனக்கு